யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, காலாம்பாளையம், கோயம்புத்தூர். டிசம்பர் எபிசோட் 9. ஜெகதீஷ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கருப்புசாமி மொபைல் நம்பரை சொன்னப்போ 4 நம்பருக்கு 11 டைம் கால் பண்ணியிருக்காரு. 7 டைம் அந்த நம்பர் கால் அட்டன் பண்ணலை. மறுபடியும் வேற ஒரு நம்பர்லேருந்து கருப்புசாமிக்கு கால் வந்தது. அது இந்த நம்பர் தான் சார். என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க சார். சார், கருப்புசாமி பேசுகிறேன். சொல்லு. இல்லை சார், போலீஸ்லேருந்து 2 பேர் வந்து அந்த கருப்பு கலர் காரை பற்றி விசாரிச்சுட்டு போனாங்க. பின்ன அந்த கார் ஓனரை பற்றி விசாரிச்சாங்க. நீ என்ன சொன்ன? அவங்க ஃபேமிலி பற்றியும் அவரை பற்றி மட்டும் விசாரிச்சுட்டு போனாங்க சார். அந்த ராம்ஜி மேலே ஆனால் சந்தேகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? முட்டாள், எனக்கு எதுக்கு கால் பண்ணன? வைத்தியக்காரா, போன வை. என்ன இவர் வேறு திட்டுறாரு? என்ன பண்ணுறது? சரி, நம்ம ராம்ஜிக்கே ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடலாம். ஹலோ ராம்ஜி சார், நான் செக்யூரிட்டி கருப்புசாமி பேசுகிறேன். சொல்லுப்பா, என்ன என்னோட கருப்பு கலர் கார் மெக்கானிக்கை கொண்டு வந்துட்டானா? உள்ளே நிறுத்த சொல்லு, சாவி எங்கள் வீட்டில் கொடுக்க சொல்லிடு. அது இல்லை சார், உங்களையும் உங்கள் காரை பற்றியும் 2 போலீஸ்கார் என்கிட்ட வந்து விசாரித்தாங்க சார். அதான் நான் கால் பண்ணி சொல்ல தான் கூப்பிட்டேன். எந்த போலீஸ்? பேர் என்ன சார்? அது வந்து அவர் பேர் கூட வந்த ஆள் வந்து ஜெகதீஷ் சார்னு கூப்பிட்டாரு. சரி, நான் பார்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேற என்ன பற்றி என்ன கேட்டாங்க? இல்லை சார், உங்கள் வீட்டில் எத்தனை பேர், என்ன பண்ணுறாங்க, எத்தனை கார் இருக்குன்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஓகே செக்யூரிட்டி, நான் பார்த்துக்கிறேன் என்னென்னு. ஹலோ அன்புநிதி சார், வணக்கம். ராம்ஜி பேசுகிறேன், காட்டூர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஜெகதீஷ்னு ஒருத்தர் என்னை பற்றி எங்கிட்ட விசாரிக்காமல் என் அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டிகிட்ட வந்து விசாரிச்சாங்களாம்மா. என்ன சார் இது? வர்க்கலிங்காக பண்ணுறேன் நான். இது என்ன சார் பழக்கம்? என் அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக அந்த செக்யூரிட்டி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருப்பான் போலீஸ் ராம்ஜியை விசாரிச்சாங்கன்னு. எதுக்கு சார் என்னை பற்றி விசாரிச்சாங்க? அவங்க எந்த ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். போலீஸ்னால் எது வேணாலும் பண்ணலாமா? ராம்ஜி, எதுக்கு உங்களை விசாரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ராம்ஜி, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். எந்த ஒரு காரணம் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்படி விசாரணை பண்ண மாட்டாங்க. பேசிட்டு உங்கள் லைனுக்கு வர்றேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஜெகதீஷ், அந்த எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல் காட்டூரில் உள்ள ராம்ஜியை நீங்கள் எதுக்கு விசாரிச்சிங்களாமா? அவர்கிட்டயே விசாரிச்சிருக்க வேண்டியது தானே சார்? வடகோவை மேம்பாலத்தில் பைக் ஆக்சிடெண்ட் ஆச்சுல சார், அந்த கேஸோட மெயின் சஸ்பெக்டே அந்த ராம்ஜி வச்சிருக்கிற கார் தாங்க சார். அதை எப்படி சார் அவர்கிட்ட போய் உடனே விசாரிக்கிறது? அதனால தான் அவரோட அப்பார்ட்மெண்ட் இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட போய் நாங்கள் விசாரித்தோம். ஜெகதீஷ், அப்படியா? அப்போ அவரை கஸ்டடியில் எடுங்க. யாராக இருந்தால் என்ன, எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் அப்படி யாரையும் சும்மா விட வேண்டாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், அது போதும். சரி, அந்த ராம்ஜியை கஸ்டடியில் எடுக்க சொல்லிட்டார் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவரை ஷாப்பில் போய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், உடனே நான் போய் கூட்டிகிட்டு வரேன். கே ராம்ஜி நீங்கள் தானே? ஹோண்டா அமேஸ் பிளாக் காரு TN 66 AK4274 உங்கள் வெஹிக்கிள் தானே? அப்போ எதுவுமே பேச வேண்டாம், ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க. ராம்ஜி, நீங்கள் டிசம்பர் 31 ஈவினிங் எங்கே இருந்தீங்க? இன்னைக்கு நானும் என் ஃபேமிலியும் மருதமலையில் இருந்தோம் சார். சார், பொய் சொல்லாதீங்க. உங்கள் கார் எப்படி அந்த டைமில் வடகோவை மேம்பாலத்தில் வந்தது? இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்கள் கார் தானே? இல்லை அதுக்கும் ஏதாவது பொய் சொல்ல போகிறீங்களா? உங்கள் வண்டி நம்பர் தானே? TN 66
AK 4274 யாருக்கு நம்பர் இது? சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். என்ன சார், என் காரில் டோர் கடி கைப்பிடியில் ஸ்டிக்கர் எதுவும் இருக்காது சார். இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு சார். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், ஆனால் லவுட் ஸ்பீக்கரில் தான் பேசணும். ஓகேவா? ஓகே சார். ஹலோ குமார், என் கார் எங்கே இருக்கு? உடனே என் காரை நான் பார்க்கணும். உடனே வாங்க சார். என்ன விளையாடுறீங்களா? வண்டி சென்சார் ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்கு. எப்படி சார் வண்டி ஸ்டார்ட் ஆகும்? நீங்கள் தான் வந்து வண்டியை பார்க்கணும். இல்லைன்னா வண்டியை த்ரோ பண்ணிட்டு தான் கொண்டு வரணும். த்ரோ பண்ணுற பில் நீங்கள் தான் தரணும். ஓகேவான்னா சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன். ஒன்றும் வேண்டாம் குமார், நான் அங்கே கேரேஜுக்கே வந்து இப்போவே வந்து பார்க்குறேன். வாங்க சார், குமார் கேரேஜுக்கு போய் பார்க்குறேன் சார். ராம்ஜி, நீங்கள் அங்கே உங்கள் வண்டியை எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதா சொல்லுங்கள். ஹரி, அன்யூனிஃபார்மில் போய்க்கலாம். ஓகே சார். குமார், என்ன ஆச்சு என் காருக்கு? இத்தனை நாளா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தானே வாங்கி போட சொன்னேன். எப்போ ரெடி ஆகும்? நான் இந்த காரை இவங்களுக்கு சேல் பண்ண போகிறேன். சீக்கிரமாக எனக்கு இந்த காரை டெலிவரி பண்ணுங்க சார். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னது தான் சார். உங்கள் வண்டி 2014 ஹோண்டா அமேஸ் VX80 மாடல். இதில் 22 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் அன்றைக்கி போனப்பவே குக்கர் விசில் சவுண்டு வந்துச்சு தானே? நீங்கள் அப்போவே வண்டியை ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. தம்பி குமார், இந்த வண்டி எப்போ ரெடி ஆகும்? நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? ஹரி, வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஓகே சார். சார் 10 நாளாக வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் தான் இருக்கும் சார். 10 நாளெல்லாம் இல்லை சார், 17 நாள் ஆச்சுங்க சார். இவரோட வண்டி இங்கே தான் இருக்குது. அவர் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கொலையாக கொண்டுட்டு இருக்கிறாரு. அவரே இருக்கிறார், கேட்டு பாருங்கள் எத்தனை தடவை கொடுத்து பாருங்க. அவர் நம்பர் எத்தனை தடவை நான் ஃபோனை எடுக்காமல் இருக்கு. திட்டு திட்டுறாரு சார்.